ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹவுஸ்லேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஜீவகன் வாங்க போகிறோங்க. வாங்க அங்கே போகலாம். இப்போ ஃபேமிலி கராஜில் போய் இருக்கிற கார் எடுத்துகிட்டு பேங்கில் போய் ஃபேமிலி அக்கௌண்ட்டில் காசை போட்டுக்கலாங்க. ஃபேமிலி அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தான் நம்மளால் ஃபேமிலி கார் வாங்க முடியும். நீங்கள் உங்கள் கையில் காசு இருந்தால் ஃபேமிலி கார் வாங்க முடியாதுங்க. இப்போ வாங்கங்க, இப்போ இங்கேருந்து நம்ம பேங்குக்கு போகலாம். அங்கே போகலாம் கைஸ். இப்போ எப்படியோ அந்த கார் பார்த்திங்கன்னா 20 கோடிங்க. எப்படியோ 20 மில்லியன் சேர்த்து வச்சாச்சு. இப்போ வாங்க பேங்குக்கு போய் கொஞ்சம் காசு ஃபேமிலி அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். எவனாவது குறுக்க வந்துட்டாங்களாம், அவ்வளோதான். டேய், யாரும் குறுக்க வந்துடாதீங்கடா. அங்கே போவோம். வந்துட்டான். என்னங்க இப்படித்தாங்க நம்ம எங்கேயாவது வேமாண்டு போகும்போது இப்படி தான் அவசர நேரத்துலலாம் போகும்போது இப்படி தான் நம்மளை கடுப்பேற்றுவாங்க. இந்த புல்தரையில் வேலை வண்டி பொறுமையாக தான் போகும். நம்ம அந்த ஸ்பீடாக போகிறது அமைக்கி விட்டால் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அந்த போகுதுங்க. சண்டையை போட்டு மண்டையை உடைக்கிறாங்க 2 பேர். நம்மளும் இப்படிலாம் போட மாட்டோங்க. நம்மளாம் அந்த கேம் எத்தனைலேருந்து இப்படி சண்டையை போட்டதில்லை. நம்மளை யாராவது ஒம்பளத்தா தான் ஸ்கிட்டு போடுங்க, நல்லா போட்டோம். ஐயோ, ஸ்கிட் அடிச்சிட்டேன்னு சொல்லுங்குள்ள மரத்தில் போய் மூட்டிட்டாங்க. பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் எடுத்துதாங்க போலீஸ் ஸ்டேஷன். நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் அங்கே தாங்க வேலை பார்த்தேன். இப்போ இல்லைங்க. திரும்ப கொடுக்க வராங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா? வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்களாடா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் இடிக்க வருவாங்கங்க. இவ்வளோதாங்க பேங்குக்கிட்ட வந்தாச்சு. என்ன தான் வேணும்டா உங்களுக்குலாம்? ஐயோ, மெசேஜ் வந்துருச்சுங்க. என்னதான்டா வேணும் உங்களுக்குலாம்? சும்மா போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கீங்களாடா? சரி வாங்கங்க, இப்போ பேங்க்குள்ளே போய் இருக்கிற காசை கொஞ்சம் பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாங்க. ஃபேமிலி அக்கௌண்ட்டில் 13 கோடி தாங்க இருக்குது. 20 கோடி நம்மளுக்கு தேவைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காசு போட போகிறோம். ஐயோ, தப்பாக மீட்டங்க காசை. ஒரு 0 குறைக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 கோடி வரது வரை போட்டுட்ருப்போங்க. நாங்கள் இதை கஷ்டப்பட்டு தாங்க இவ்வளோ காசு சேர்த்தோம். நான் மட்டும் சேர்க்கலைங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்கங்க. எப்படியோ இப்போ 20 கோடி சேர்த்தாச்சுங்க. இப்போ என்கிட்ட வரும் 1 கோடி தாங்க இருக்குது என் அக்கௌண்ட்டில். அது எனக்காக வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு பர்சனலுக்கு தேவைப்படுங்க. இப்போ வாங்குங்க, இப்போ நம்ம கார் கடைக்கு போய் ஃபைனலி கார் வாங்கலாம். அது பார்த்திங்கன்னா கார் கடைங்க பக்கம்தாங்க, ரொம்ப பக்கம்தாங்க. வாங்க போகலாம். டேய், அங்கே போகும்போதாச்சும் எவனாவது இடிக்காமல் இருங்கடா. சும்மா இடிக்காதீங்கடா. வண்டி வேறு ஏற்கனவே டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, அவ்வளோதாங்க. அங்கேருந்து பக்கம்தாங்க, சர்ருன்னு போயிடலாம். அது எப்படின்னு தெரிலங்க. நான் போகும்போதெல்லாம் மட்டும்தான் ரெட் சிக்னல். ஆமாம், அது எப்படின்னு தெரில. நான் போகும்போது மட்டும் ரெட் சிக்னல் போட்டிருக்கான். மித்தவன் போகும்போதெல்லாம் க்ரீன் சிக்னல் விழுவுது. விழுந்துருச்சு. டே வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா வண்டி தூக்கிட்டா ஓரமாக தான் போடுங்களேன்டா. ஏன்டா நடு ரோட்டில் இந்த பாட்டு எங்கள் உயிரை வாங்குறீங்க? சரி, ஒழுங்காக போகிறவங்களும் உங்களால் இப்படி தான் எங்கேயோ போய் முட்டிக்கிட்டி சாகுறாங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. இப்போ வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா கலர் என்ன கலர் வாங்க போகிறோம்னா இப்போ வெள்ளை கலர் எடுப்போங்க. வெள்ளை கலர் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணுவோங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. முன்னாடி தள்ளி போகிறேன். வாங்குங்க, இப்போ உள்ளே போகலாம். ஃபைனலி வந்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பர்சனல் வெஹிக்கிள் கொடுத்துடக்கூடாதுங்க. ஃபேமிலி வெஹிக்கிள் கொடுத்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டி இருக்குல்ல. வண்டிலாம் 35 மில்லியனுங்க. நம்மகிட்ட அவ்வளோ காசில். இந்த வண்டிலாம் 12 மில்லியன். இதான் எனக்கு வாங்கணும்னு ஆசைங்க, லேம்போ குரோய்சன். ஆனால் அது 15 கோடி. ஆனால் இப்போ நம்ம வாங்க போகிறது இதுதாங்க. கருப்பு கலர் நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு வெள்ளை கலரே வச்சுருப்போம். எங்கள் எல்லா கலரும் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாவே இல்லைங்க. ஃபைனலி இப்போ வாங்கியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹவுஸில் போய் கார் பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. இதாங்க காரு. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த காரை அப்கிரேட் பண்ணுறவங்க இந்த வண்டியை மாடிஃபை பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த காரை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுதாங்க. சம்முன்னு இருக்குங்க வண்டி. என்கிட்ட இருக்கிற 1 கோடியை வச்சு இந்த வண்டியை மாசாக அப்கிரேட் பண்ணுறேங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நான் போடுறது அனிமேஷன் எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க. இதாங்க 19வது அனிமேஷன். ஓகே காய்ஸ்.